ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே 50 இயர்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கோக்கு வந்து வயசாகி அவன் பெரிய ராக் ஸ்டாராகவே மாறியிருக்கான். அவன் பியும் வந்து பாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக கூட தூங்குறதில்ல, நீங்கள் ஒழுங்காக தூங்கலாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்ன உடனே இவனும் யார் இது தானே என்னோடய கடைசி கான்சர்ட், ஸோ பார்த்துக்கலாம், மொத்தமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறான். இவளும் வந்து அந்த மோர் தென் மிஷின் அந்த மிஷினை வச்சு கூட நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அவங்க இப்போ ரொம்ப வளர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேசிகிட்டே வந்து நியூஸ் பார்க்கலான்னு பார்க்குறானே. பார்த்தா நியூஸில் இவனோட புகழ் தான் வந்து உச்சியிலேயே இருக்குது. நியூஸில் எல்லாருமே இவனுக்கு எல்லோ பேண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நல்லா அப்படியே கத்தி வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவரை பார்க்கணுன்னா இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர என்த்துவாக வேறு ஃபன் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தா ஒரு ஃபாரினர் வந்து நான் இந்த மாதிரி எல்லோ பேண்ட்ஸோட பயங்கரமான ஃபேனு, ஸோ அவங்கள பார்க்கலாம் தான் நான் இங்கே வந்தேன், எங்கள் கண்ட்ரியில் வந்து நடக்கவே இல்லை, பட் இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணி இங்கே அவருக்காக வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர ஹாப்பியாகிடும். ஓ இப்படியெல்லாம் எனக்கு டயர்ட் ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் பிஏ என்ன பண்ணுவாள், இந்த மாதிரி அரபிக் கிங்கு வேறு நம்மளோட கான்சர்ட்டுக்கு டிக்கெட்லாம் கேட்டார், நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் நம்ம கண்ட்ரிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபேன்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக விண்டோ வாண்டை வந்து நிற்பான். விண்டோ வாண்டை வந்து நின்று அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அந்த டிவைஸை வச்சு ஃபேன்ஸ் கிட்ட டேரெக்டாக பேசுகிற மாதிரி அப்படியே கிட்ட பார்க்குற மாதிரி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அந்த கூட்டத்தில் மீனா இருக்கிற மாதிரி இருக்கும். மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து மேலேருந்து ஓடி போயிட்டே இருப்பான். மீனாவை பார்க்கணும், மீனா வந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். மனசுக்குள்ளெல்லாம் ஒரே மீனா திரும்பி வந்துட்டா, ஏன் அது எனக்கு யாருமே இன்ஃபார்மே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டே இருப்பான். ஸோ அங்கே கட் பண்ணால் ரியாலிட்டியை காட்டுறாங்க. ரியாலிட்டியில் அந்த மிஷனெல்லாம் தூக்கிட்டு அந்த குண்டு பொண்ணும் அந்த ஏலியன்ஸும் வந்து ஒரு வேனில் வச்சுட்டு சரி நம்மளோட ஸ்பாட்டுக்கு போகலாம், நம்மளோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஓரமாக பாவமாக நம்ம சாயும் கோவம் உட்காந்து அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பாங்க. சாயா பயங்கரமாக அழுது கதறிட்டு இருப்பார், ஐயோ மீனா நான் உன்னை விட்டு போக போகிறேன், நீ என்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போக போகிற, நீ வந்து என்னை திருப்பி பார்ப்பியோ பார்க்க மாட்டியோ எனக்கு தெரியல, சரி கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கிளம்புவார். நீங்கள் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட்டும் இல்லை ப்ளீஸ் என்னையே கூப்பிட்டு போங்க, நான் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுவான். டேய் உன்னை பொழக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா சத்தியமாக என்கிட்ட அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சாயம் வந்து சரி போனால் போது, இதுக்கு மேலே என்ன இருக்குது நடக்கிறதுக்கு, அவனே தூக்கி வண்டியில் போடு கிளம்புவோம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பாவமாக சொல்கிறாரு. சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் கையெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த பேண்டெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வரான். இவனும் அப்படியே நாய்க்குட்டி மாதிரி கையெல்லாம் காமிக்கிறான். டே என்னை கூப்பிட்டு போனால் போதும்டா, என்னை கையை கட்டு வாயை கட்டி எதை வேணாலும் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சுட்டு இருக்கான். கையை கட்டினா வாயை ஒழுங்காக மூடிட்டு இருக்கான்னா அவனை கோவம் பார்த்து செம்மையாக கலாச்சிக்கிட்டே இருக்கான். இவனா செம்ம டென்ஷன் ஆகிட்டு பாஸ் இவன் திருந்துற மாதிரிலாம் தெரில, இவனை கூப்பிட்டு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். நீ வாயை மூடிட்டு இல்லைன்னா சத்தியமாக நான் உன்னை கூப்பிட்டே போக மாட்டேன்னா, நீ என்கிட்ட தான் வாங்க போகிற அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் எதுவுமே சொல்ல, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டேன், பழையபடி நீ ஏதோ என்ன தப்பாக நினச்சிக்காத, என்னை கூப்பிட்டு போ, அது போதும், நான் ஜஸ்ட் அவங்கள ஒர்ஷிப் பண்ணணும், அது எனக்கு போதும், அங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவனை அப்படியே கூப்பிட்டு போவான். பார்த்தா கிறிஸ்டோஃபராக பாவமாக பார்த்துக்கிட்டே இருப்பான். கோவாடி என்னடா ட்ரை பண்ணுற, மூடிட்டு வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் என்னமே கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரையும் வாரி வண்டியில் போட்டு அப்படியே கூப்பிட்டு போவாங்க. நம்ம சயின்டிஸ்ட் வண்டியில் போகும்போது கூட வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் நம்ம ஜங்கிட்ட சும்மா ஆமாம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டிருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாது, ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் அப்படியே வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கான். சரி ஓகே உனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா, கடவுள் இருக்காரா, நீ பார்த்துருக்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்ட உடனே அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் ரூல் புக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். உடனே அந்த சயின்டிஸ்ட் சும்மாவே இருக்க மாட்டான். இவன் வேறு நோண்டி கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கான். அவன் செம்ம டென்ஷனாக வரான். இதை வேறு கண்ணாடியில் பார்த்துட்டு வாயை மூடுறானா இல்லையா பார் அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்கான். இவனா ஒரு படி மேலேயே போய்ட்டு ஆமாம் பிக் பேங்குன்னு ஒன்று நடந்ததே அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக அது மூலமாக நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிப்பண்ணல அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீ வாய் வச்சுன்னு சும்மா வரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சான் ஜங்கு. இதெல்லாம் வேறு கிறிஸ்டோஃபர் பார்த்துட்டு ஐயோ நீ இங்கே வந்து அடங்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவனுங்களுக்கும் அந்த ஸ்பாட் வந்துடுச்சு. ஸ்பாட் வந்தோடனே அந்த மிஷினெல்லாம் தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கே
இருக்குது அந்த ஸ்பேஸ் ஷிப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஸோ நான் அவங்களே தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கண்டும் பிடிச்சிடுறானுங்க. கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பையும் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு இந்த லொக்கேஷனில் தான் ஸ்பேஸ் ஷிப் இருக்குது. ஸோ நம்ம அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினையும் அங்கே வைக்கிறாங்களே. வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியும் ஆகுறாங்க. ஓகே இந்த மிஷினை எப்படியாவது திருப்பி எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பொசிஷனில் மிஷினையும் வச்சுட்டு எல்லா செட்டப்பையும் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ஏலியன்ஸ்லாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சாயா பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ என் பொண்ணு என்னை விட்டு போகிறா, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, நீ இல்லாத வாழ்க்கையை நான் என்னால் யோசிச்சே பார்க்க முடியலன்னு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாரு. இவர் அழுகிறத பார்த்தா நம்மளுக்கே கண்ணில் தண்ணி முட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. நம்மளுக்கே அழ வருது. அந்த ஏலியன்ஸ்லாம் பாவம் ரொம்ப சென்சிட்டிவாக வேறு இருக்குது. அவங்களா கண் கலங்குறாங்க அப்படியே மாற்றி மாற்றி 4 பேருமே. ஸோ கோவம் பக்கத்தில் நின்றுட்டு அவனால் பிரியவே முடியாது. ஏன்னா அவளுக்கும் அவர் காதலி இல்லை. ஸோ ஒன் சைடில் உள்ள அவனும் பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிடறான். ஒரே பாச போராட்டமாக போயிட்டே இருக்குது. அந்த சிக்கன் நகட்சியும் வாங்கிட்டு அந்த ஏலியனும் இவன் அழுகுறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மிஷின் கிட்டே போவான். மிஷின் கிட்டே போனோடனே மாற்றி மாற்றி கதறி எழுதுட்டு சாயா ரொம்ப எமோஷ்னலாக டாட்டா மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக சொல்கிறா. அதை பார்க்கும்போது உண்மையாக சொன்னால் என் கண்ணுக்கு கலங்கிடுச்சு. ஸோ நீங்களும் அந்த ஃபீல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவன் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கறதுக்கு. அவனும் அந்த மிஷின்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் ஜென்ரேட் பண்ணுறான். அந்த மிஷினும் ஜென்ரேட் ஆகுது. எல்லாருமே ஓகே இவன் கிளம்ப போகிறான் போல் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. பார்த்தா இவன் அப்படியே அந்த பர்பிள் மான்ஸ்டராக வெளில வரான். அந்த ஏலியனாக அவங்களோட ஒரிஜினல் உருவத்தில் வெளில வந்துட்டு கையில் அந்த மீனாவையும் வச்சுட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்கிறான். நான் கண்டிப்பாக உங்களுக்காக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு மேலே இருக்க ஸ்பேஸ் ஷிப்பை ஆன் பண்ணி விட்டுறான். ஆன் பண்ண உடனே கீழேருந்து மிஷினோட இவனும் சேர்ந்து மேலே போகிறான். எல்லாருமே அப்படியே வாயடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என் மீனா என்னை விட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் சாயும் பயங்கரமாக கதறாங்க. இந்த சயின்டிஸ்ட்டாக பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டோஃபரா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக எல்லோரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மீனாவும் இவங்களை விட்டு போயிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கட் பண்ணுறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸை காட்டுறாங்க. எல்லாம் மோர் தென் மிஷின் அந்த ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே சாயா அடித்து பார்த்துட்டே இருக்காரு டாங்கு ஒன்றுமே புரியாது. இந்த ஆள் ஏன் நம்மளை அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ நம்ம நேற்று ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாமல் வெளில போனது கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நீங்கள் ஏன் என்னை இப்படி அடித்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவரா இல்லை நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில போயிடலான்னு நினைக்கிறேன், நீயே இனி இந்த ஆஃபீஸை பார்த்துக்கோ, நீயே சேர்மனாக இரு, சிஓ எல்லாமே நீயாவே இரு, உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னுலாம் சொல்கிறாரு. இவனா ஓஹோ இந்த ஆள் நம்மளை சரியாக கலாய்க்கிறான் போல், நேற்று வேறு நம்ம கட்டடிச்சுட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு போகணும்ல, ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு இவனே எல்லாத்தையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் பாஸ் நேற்று நீங்கள் எல்லாம் இல்லைன்ற தைரியத்தில் நான் ஆஃபீஸுக்கு வராமல் ஜஸ்ட்டு வெளில ஊர் சுற்றிட்டு லேட்டாக தான் ஆஃபீஸுக்கு வந்தேன், வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட பிறகு டேய் இந்த நேர்மை தாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து தப்பே பண்ணாலும் ஆமாம் நான் தப்பு பண்ணேன்னு நேர்மையாக ஒத்துக்கிறேன், பத்தத்துக்கு உங்ககிட்ட இப்போது நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நீ வந்து எங்களை விட ரொம்ப நல்லாவே இந்த கம்பெனியை பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஸோ நீ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோ, நான் வந்து இங்கே இருந்தெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு ஊர் நாட்டில் போயிட்டு நிம்மதியாக நான் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. பார்த்தா கிட்டேயும் நீயும் வந்து இந்த கம்பெனிலேருந்து வெளியேறு, உன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணு, மியூசிக் எனக்கு தெரியாது பட் ஆனால் நீ மியூசிக்கில் ஜெயிப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போது ஒரு பேண்ட் ஆரம்பித்து இந்த உலகத்தெல்லாம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. அவனும் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோடு சொல்கிறான். சரி ஓகே நம்ம எல்லோரும் ஒன்றா லஞ்ச் போகலாமா, இது வரைக்கும் நம்ம ஒன்றா சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம்ம ஷாக்காக ஆகிடும். தாங்கு என்ன சொல்கிறீங்க, சீரியஸாக தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், வாங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து என்ன அதான் சொன்னேனே ஒரு ஊர் நாட்டில் போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், வாங்க இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அதே சிக்கன் நகட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. பார்த்தா அந்த குண்டாக்கா வந்து கூப்பிடுவோம் இவங்களும் உள்ளே போயிட்டு சிக்கன் நகட்ஸும் பீரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த சிக்கன் நகட்டை பார்த்தோன்னே நம்ம சாய்க்கா பழைய ஞாபகம்லாம் வந்துடும். அப்படியே கண்ணீர் முட்டிகிட்டு நிற்குமே. பார்த்தா இந்த டாங் எதுவுமே தெரியாமல் அப்படியே மொக்க காமெடி அடித்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்களாம் வெளில போகிறது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவானே. இவங்களும் பார்த்துட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவன் கலாய்க்கிறத பார்த்துட்டு. உடனே சாயும் டேய் முட்டா பயலே, நீ என்ன தான் முட்டாளாக இருந்தாலும் நீ பேசுகிறது சில நேரத்தில் காமெடியாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நீ சம்டைம்ஸ் நல்லா தான் காமெடி பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு இவரும் அப்படியே மாற்றி இன்சல்ட் பண்ணி சிரிச்சிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் நம்ம கோவம் வந்து சரி இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்சல்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பானே. பார்த்தா சாய்க்கு டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகிட்டு டே இப்போது மூடு, நாங்கள் ஏதோ பேசிக்
பேசிக்காக பேசினா நீ என்ன ரொம்ப டீப் இன்டீரியராக போய் கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நீங்களாம் ஆரம்பிச்சிங்க சரி நானும் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சமாளிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற அந்த குண்டாக்கும் அவங்களோட லேபர்ஸும் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம கோவம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஞாபகத்தில் ரொம்ப பாவமாக அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பானே. ஆப்போசிட்டில் அந்த ஸ்கூல் பசங்க கேங் வந்துடும். ஐயோ நீங்கள் தானே அது நீங்கள் தான் அந்த மியூசிக் பேண்டு யூடியூப்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நாங்கள் உங்களோட பெரிய ஃபேனு, உங்கள் மியூசிக்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நான் ஏதோ பாட்டெல்லாம் பாடுவேன் யூடியூப்பில் சும்மா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய பேண்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இல்லை நாங்கள் உங்களோட பெரிய ஃபேனு, ஸோ உங்கள் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்காக ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடும். சரி உங்கள் பேண்டோட நேம் என்னது அப்படின்னு கேட்டோடனே எல்லோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டு ஆமாம் உங்கள் பேண்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் அவன் ஓடிட்டு இருப்பான்ல மீனாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி அந்த பில்டிங்லேருந்து ஓடியே கீழே வரைக்கும் வந்துடுவான். வந்துட்டு அந்த கூட்டத்துலேயும் அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான். மீனா நீ எங்கே இருக்க, மீனா நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டே இருப்பான். எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். ஆஹா இவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட்டத்துக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஏதோ மீனா நிற்கிற மாதிரியே இருக்கும். இவனும் மீனா நீயா அப்படின்னு சொல்லிட்டு வயசாகிடுச்சுல கண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறானே, பார்த்தா மீனா கிடையாது வேற ஏதோ ஒரு குட்டி பொண்ணு கையில் சிக்கன் நகட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குமே. ஆமாம் யாருமா நீ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி கேட்குறான் மீனான்னு நினச்சி. இல்லை என் பேர் சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்ன உடனே சரி ஓகேம்மா சொல்லு நீ என் ஃபேனா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் நான் உங்களோட பெரிய ஃபேனு, என்னோட பாட்டி என்னை விட பெரிய ஃபேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. யார் அந்த பாட்டின்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு இவன் டான்ஸ் ஆடுறத பார்ப்பால அந்த ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவளோட பாட்டியாக இருக்கும். சரிம்மா உன் பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ரியலைஸ் ஆகிடும் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க போன வாரம் தான் இறந்துட்டாங்க, உங்களுக்கு சிக்கன் நகட்ஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்க அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களான்னு சொன்னோடனே இவனும் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். பார்த்தா இது பயங்கர வைரலாக போயிடும். இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக வந்து தன்னோட ஃபேன்ஸுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவார். இந்த சைடாக நம்ம கிறிஸ்டோஃபர் இருப்பான். கிறிஸ்டோஃபருக்கும் வயசாகிட்டு இன்னும் அந்த ஆள் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காசு பேசிகிட்டு இருப்பானே. உடனே அசிஸ்டண்ட்டும் பாஸ் நீங்களும் தான் அப்படியே இருக்கீங்க பல வருஷம் ஆனாலும், டேய் இந்த மூஞ்சி வச்சுருந்தாண்டா 60 வருஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி பாஸ் மீட்டிங்கு டைம் ஆகுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட்டிங் கூப்பிட்டு போயிடறான். பார்த்தா விர்ச்சுவல் ரியாலிட்டி மீட்டிங்காக இருக்கும். அது எந்த வருஷத்தில் நடக்குதுன்னு தெரில. அதனால் பார்த்தா ஃபுல்லாக விர்ச்சுவல் ரியாலிட்டியாகவே இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு புது மிஷின் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இது மூலமாக தான் என் ஓல்டு ஃப்ரெண்டு கூட இதில் தான் யூஸ் பண்ணி தூங்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த மிஷினை பார்த்தா அப்படியே அந்த பர்பிள் மிஷின் மாதிரியே இருக்குது. அதை ஒரு மாடலாக பேஸாக வச்சே இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஈஸியாக தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து பெரிய பாப் சிங்கர் எல்லோ பேண்ட்ஸ் கூட இதை தான் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு இந்த தருணத்தில் வந்து நான் என்னோடய பாஸுக்கு சேர்மேனுக்கு என்னோடய அங்கிளுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறான். பார்த்தா அதில் நம்ம தாங் வந்து வயசாகி செத்தே போய்ட்டு இருப்பான், சயின்டிஸ்ட்டாக செத்துட்டு இருப்பார். ஸோ இவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிருப்பான். எங்கே கட் பண்ணால் நம்ம கோவை தான் காட்டுறாங்க. திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பர்பிள் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஆஹா வந்துட்டான்டா தலைவன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து ஏஞ்சி அப்படியே குடுன்னு ஓடி வருவான். எங்கடா இருக்கேன்னு தேடிக்கிட்டே பார்த்தா அங்கே பர்பிள் மான்ஸ்டராக அப்படியே உட்காண்ட்ருப்பான் ஜங்கு. டேய் எங்கடா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் வந்து மீனாவை அப்படியே அந்த சிக்கன் நகட்டாக தான் எடுத்து வைப்பான். இன்னும் ஏதோ மாற்றிலாம் கொண்டு வரேன்னு சொன்னால் பார்த்தா அப்படியே நகட்டாக தான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஷாக்காகி கேட்பானே. அதுக்கு நம்ம ஜங்கும் வந்து இல்லை உங்கள் உலகத்தில் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, நிறைய நியூக்ளியர் பாம்ஸ் வேறு டெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் எங்களோட பிளானட் வந்து எர்த் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானட் இந்த வேர்ல்டு அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எர்த்தையே பேன் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மிஷினெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் அந்த மிஷின் மூலமாக மீனாவை மாற்ற முடியல, அதனால தான் சிக்கன் நகட்டாகவே நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிரு, உனக்கு உதவி பண்ண நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், இன்னும் ஒரு நாள் வேணால் எனக்கு டைம் கொடு, நான் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஒரு நாள்னால் இன்னும் 50 வருஷம், அப்போனா நான் செத்தே போயிடுவேனே, இத்தனை வருஷம் நான் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எனக்கு புரியுது ஆனால் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது ஜங்கும். உடனே இவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நான் ஒரு பட்டன் தரேன், இந்த பட்டன் அழுத்தினேன்னா எல்லாமே இப்போ நடந்தது எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். ஸோ மீனாவும் அப்படியே இருப்பா, இந்த பிரச்சனை எல்லாமே நடக்காத மாதிரியே இருக்கும், நீ இப்போ வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே போயிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. இந்த இது உண்மையாக தான் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு வேணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு மறைஞ்சிடுது மீனா அவங்க வச்சுட்டு. ஸோ இதை வந்து நான் சாய் கிட்டே கேட்டு தான் அவன் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அவனோட செக்யூரிட்டியை கால் பண்ணிட்டு சாய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான்.
உடனே அவனோட பாடி கார்ட்ஸும் சாயை தேடி அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க. அந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு கேங் அவனை தேடிட்டு இருக்கும். அவனை இன்டர்வியூ பண்ணோம், இத்தனை வருஷமா எப்படி அவர் உயிரோடு இருக்கார் ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாடி கார்ட்ஸும் அவங்க இன்டர்வியூ எடுக்கிற அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போய் கேட்பானே, இரியா நாங்களே அவனை தேட கண்டுபிடிக்க போய் தான் என் ஆளுங்கள்லாம் கை காலெலாம் உடஞ்சி அப்படியே அங்கங்கே உட்காந்துருக்காங்க. பேர் எங்கெங்கெல்லாம் ஜம்ப் பண்ணிருக்கான் அவன் ஏலியன் மாரி அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுவானே. பார்த்தா அவரும் அப்படியே என்னதோ ஏலியன் மாதிரி அப்படியே அங்கங்கே ஜம்ப் அடிச்சுக்கினே இருப்பார். அந்த பாடி கார்டுக்கு ஒன்றுமே புரியாது. டேய் இவரை இப்போ பார்க்கணுன்னா எப்பட்றா பிடிக்கிறது இவர் அப்படின்னு சொன்னான். உன்னா எங்களால் முடிஞ்சால் நீ பிடிச்சிக்கோ, இப்போ அண்ணா பாரு வந்து நிற்பாருன்னு சொன்னான். பின்னாடி ஒரு பன்னியை வந்து கூப்பிட்டு வந்து நிற்பார். பார்த்தா நான் இன்னும் பல வருஷம் உயிரோட தான்டா இருப்பேன், நான் சாக மாட்டேனேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். உடனே சாய்க்கும் வந்து சரி ஓகேக்கோ நம்மளை கூப்பிட்டுருக்கானா ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸோடு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவார். சரின்னு ஓகே சாய் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு கோவம் பயங்கர எக்ஸைட்டடாக பாஸ் எங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. பார்த்தா அவர் அந்த வண்டிக்குள்ளேயே செத்துட்டு இருப்பார். அங்கே ஊருக்குள்ளே இருக்கும் போதுனா உயிரோடு இருந்திருப்பார். இங்கே வரேன்னு சொல்லிட்டு செத்தே போயிட்டார் கடைசியில். சரி அவரும் செத்துட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணி அப்படியே மீனா கிட்ட பேசுகிற மாதிரியே அப்படியே பேசிகிட்டே இருப்பானே. சடனாக பார்த்தா மீனாவே எதிர வந்து உட்காந்துருக்க மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவான். மீனாவும் எனக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீயும் அப்பாவும் சேர்ந்து எனக்காக எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டிங்க, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் தியாகம்லாம் ஈடே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு சிக்கன் நகட்டாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்காக பேசிகிட்டே இருக்கா. ஸோ நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி என்னை அந்த பிளானெட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களே, அந்த பிளானெட்லேயும் நான் போய் பார்த்தேன். அங்கே இருக்கிற உயிரினங்களும் வந்து பாசமாக தான் இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. யாரும் யாருக்காகவும் தியாகம் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. நம்ம மனுஷங்க அதில் வந்து அவங்கள விட பல மடங்கு உயர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு பயங்கர ஃபீலிங் ஆகிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனையும் அழுத்திடுறான். பட்டன் அழுத்தினோடனே டோட்டலாக எல்லாமே அப்படி மாறிடுது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் எல்லாமே மறந்து போய் ஆஸ் யூஷுவல் நம்ம லஞ்சு கொண்டு வர மாதிரி நம்ம மீனாவும் வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த சிக்கன் நகட்டை வந்து ஃபஸ்ட்லேருந்து லஞ்சு கொண்டு வர மாதிரி கொண்டு வரா. பார்த்தா எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கும் யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை. சாயும் வந்து ஐயா என் பொண்ணு வந்துட்டா லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கும் ஞாபகம் இருக்காதுல்ல. அப்பா வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசமாக அப்படியே கூப்பிடுவாள். இவருக்கா அப்படியே ரொம்ப பூரிச்சு போயிட்டு சந்தோஷமாக நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நம்ம கோவம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே பல்ல இழிச்சிட்டு இருப்பான். அந்த மிஷினும் அங்கே தான் இருக்கும். ஸோ இதோட இந்த சீரிஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வெப் சீரிஸில் பார்க்கலாம். பாய்.